வியூவர்ஸ், வெல்கம் பேக் கோவை சேனல். இன்றைக்கி நம்ம ஈரல் சமைக்க போகிறோம். அதுக்கு நான் கோழி ஈரல் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் மட்டன் ஈரல் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு, சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு தேவைன்னா காரம் அதிகமாக சாப்பிட்றீங்களா இருந்தால் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள் போடுறங்காட்டி பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஈரல் சேர்த்துக்கலாம். ஈரல் போட்டதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா, சிக்கன் மசாலா 2மே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டாம். எண்ணெயிலேயே நல்லா வதங்க விட்டுருங்க. இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கம்மியாக போட்டால் போதும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும்தான் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா 1/2 கிலோ ஈரலுங்காட்டி கொஞ்சம் 1/2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். நீங்கள் கம்மியாக செஞ்சிங்கன்னா தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை, எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. ஈரல் நல்லா வெந்த உடனே கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு சிக்கன் ஈரல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான டிஷ். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஈரல் சாப்பிட்றதுனால. நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.